திட்டமிட்டு இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறது தவேகா. யார் செய்யறாங்கிறீங்க? இப்ப திமுகவில் இருந்தா பேச முடியாது. அவர் என்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னாரோ சரி, அப்போதே நான் புதிதாய் பிறந்ததாய் உணர்ந்தேன். இந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னவர் 41 உயிர்கள் அங்கு இறந்து போன போது சைலண்டா அவர் பாட்ட கிளம்பி வராரு. அவர் போனதுதான் புத்திசாலித்தனம். ஓடி போனது புத்திசாலித்தனம். ஆமா. திமுக நான் இயங்குகிற கட்சி. விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற கட்சி. விஜய் பக்கம் நெருங்கிட்டீங்க. இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? விஜய் பக்கம் நான் நெருங்கலையே. ஆதவர்ஜுனா என்னை சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னு யாரோ என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. அதுக்கான நேரம் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். நீங்கள் விஜயை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? விஜயை தலைவராக ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு நான் இன்னும் வரல. அப்படி விஜய் ஒரு முடிவெடுத்தா தவேகா நீர்த்து போய்விடும். கூப்பிடாமல் என்னை அலட்சியப்படுத்தினார்கள். என்ன ஏன் கூப்பிடல? விஜய்ங்கிறது ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி அதுதான் திமுகவுக்கு மாற்று சக்திங்கிற லெவலில் பேசிட்டீங்க. அது அவங்களால ஏற்றுக்கிட முடியல. சரி, உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கரு திராவிட பின்னணி பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா பேசுறதுனால. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. நேற்று வரை அண்ணன் ஸ்டாலின் என்று வாஞ்சியோடு அழைத்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்போது விஜயோடு கைகோர்க்க தயாராகிவிட்டார். இதுதான் அரசியல் வட்டாரத்தின் பரபரப்பான பேச்சு. இந்நிலையில் சம்பத் அவர்களை நமது ஸ்டூடியோவில் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆமாம், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், விஜயை சுற்றியிருக்கும் தொண்டர் கூட்டம் அதிசயம்னு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா சம்பத் சார்? இல்லை, விஜய்க்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் இது ஒரு அதிசயம். ஏன்னா எந்த தலைவர்களுக்கும் கூட்டம் வர்றதில்லை, தள்ளி கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. சரி, தம்பி விஜய்க்கு தானாய் வருகிறது. அது எனக்கு தேனாய் இனிக்கிறது. சரி, அந்த கூட்டம் ஒரு நார்மலான கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு டிசிப்ளின்டு க்ரௌடாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு அன்ரூலி மாபா இருக்கே, அதை உங்களுக்கு தெரியலையாவது? டிசிப்ளின் க்ரௌடுன்னா அவன் என்ன கோவிலுக்காக வந்திருக்கான்? தியேட்டரில் பாலாபிஷேகம் பண்ண அதே கூட்டம் தான் இங்கேயும் ஒரு வெறித்தனமாக கத்துனா அது ரொம்ப பிரச்சனையாகுது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் விஜய் வர்றதுனால அல்லது கூட்டம்னாலே போலீஸ் என்ன பண்ணுன்னு தெரியாத தவிக்கிறாங்களே. அப்போ க்ரௌடு வருது, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு. சார், எம்ஜிஆருக்கும் க்ரௌடு வந்தது, கலைஞருக்கும் க்ரௌடு வந்தது, எல்லாருக்கும் தான் க்ரௌடு வருது. இது ஒரு அன்ரூலி மாபா இருக்குது. அதில் பெரிய தலைவலியாக இருக்குது காவல்துறைக்கு. ஒன்றும் இல்லை, காவல்துறையும் சரியாக திட்டமிடவில்லை, தம்பி விஜயும் திட்டமிடலை. அதுதான் காரணம். இல்லை, அதனாலே பயப்படுறாங்க. இவர் மறுபடியும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் விஜய் பக்கம் நெருங்கிட்டீங்க. இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? விஜய் பக்கம் நான் நெருங்கலையே. இல்லை, ஒரு பக்கம் அண்ணன் ஸ்டாலின்ங்கிறீங்க, ஸ்டாலினுடைய அரசை பற்றி பேசுகிறீங்க. நேற்றுக்கும் பேசுனேன். கடுமையாக பிஜேபியும் அதிமுக அட்டாக் பண்ணி பேசிட்டு தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். சரி, ஒரு பக்கம் திமுகவை ஆதரிக்கிறீங்க, சில குறைகளை சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் குறைகளை சொல்லவே இல்லையே, சொல்லவும் மாட்டேன். சொல்கிறது என் வேலையும் கிடையாது. திமுக என்னை ஒதுக்கி வைத்ததுங்கிறீங்க, என்ன கூப்பிடலங்கிறீங்க. அதெல்லாம் சொல்லி அது குறை அது திமுகவை குறை சொல்கிறதா? ஆமாம், திமுக என்னை நிராகரிக்கிறார்கள். அறிவு திருவிழாவில் என்னை கூப்பிடவில்லை, என்னை கூப்பிட்டிருக்க வேண்டும். கூப்பிடாமல் என்னை அலட்சியப்படுத்தினார்கள். அதெல்லாம் ஒரு கட்சியை நீங்க கட்சியே இல்லை. அவங்க அது யார் செய்தான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை கூப்பிடலை. அந்த கூப்பிடுவதற்கு தகுதி உள்ளவனாக நான் ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட். என்னை ஏன் கூப்பிடலை அப்படின்னு அந்த என்னுடைய ஏக்கத்தை வலியை பதிவு செய்து. அதுதான். உங்களை முழு திமுக ஏற்க யோசிக்கிறாங்களோ? நான் திமுக உறுப்பினர் ஆகலையே. இல்லை, முழு திமுக அனுதாபியாகத்தான் இருக்கேன். அதுவும் அதுலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவர் முழுக்க நம்மளை ஆதரிப்பாரா அல்லது அப்படி அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக என்னுடைய இதயத்தை வாய் வழியாக பிறந்து காட்டவும் முடியாது. நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு, ஒப்புக்கொண்ட லட்சியத்திற்கு உழைப்பதற்கு திமுக தான் சிறிய களம் என்று கருதி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தினகரனை தூக்கி தூர எறிந்துவிட்டு தீர்ந்து போகாத திராவிட இயக்கம் இன்னும் வலிமையோடு திகழ வேண்டுமானால்
என்னுடைய குரலும் அதில் இருக்கட்டும் என்று கருதி மனம் திறந்து திமுகவை ஆதரித்து வருகிறேன். அந்த நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் நான் எடுக்க இல்லை. இன்னொரு பக்கம் விஜயோட கூட்டத்தை சாதாரணமாக நினச்சிட முடியாது. விஜய் ஒரு பெரிய சக்தி, சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அதுதான் அப்படின்னு விஜயை குளோரிஃபை பண்ணும்போது நீங்கள் எந்த பக்கம் ஒரே நேரம் 2 கட்சி ஆதரிப்பீங்களா? திமுக நான் இயங்குகிற கட்சி, விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற கட்சி. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி ஆண்மை இழந்து ஆன்ம பலம் இழந்து அம்மனமாக நிற்கிறது. மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தின் துணையோடு அன்னை தமிழகத்தை கபலீகரம் செய்ய திட்டமிடுகிறது. அதை துணிச்சலாக எதிர்கொள்ள கொள்கை வலிமையுள்ள திமுக மட்டும் போதாது, இன்னும் ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியாக தம்பி விஜய் என் கண்ணுக்கு தெரிகிறார். அப்போ அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெரியலையே? அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சி. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து வழி வழியாக ஜெயலலிதா மறைகிற பொழுது அந்த கட்சிக்கு அந்த வாக்கு சதவிகிதம் 45. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற வாக்கு சதவிகிதம் 21. 24% ஓட்டு குறைந்திருக்கு. சார், போன தேர்தலில் அலையன்னு சொல்லலாம் சேர்த்து 75 சீட்டு வாங்கினாங்களா இல்லையா? எடப்பாடியோடைய தலைமையை ஏற்று 75 சீட்டு கிடைச்சதா இல்லையா? அப்போ இன்னைக்கும் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் நல்லா தானே இருக்கு. எடப்பாடியின் தலைமையேற்றல்ல, அதிமுக வாக்கு வங்கி இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி என்கிற அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலை கரிசனம் வாக்காளர்களுக்கு இருந்ததால் அவங்க எதை பற்றி யோசிக்கலை. வழக்கமாக போடுற மாதிரி போட்டுருவோன்னாங்க. 75 இடத்துல ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற இடத்திற்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த கட்சியை 10 தோல்வி பழனிசாமி என்று அழைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் பொது தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு அழைக்கிற அளவுக்கு அந்த கட்சியை இன்றைக்கு அவர் என்ன செய்துட்டார்? சிறுக்க வைத்து விட்டார். அது சின்னதாகிவிட்டது. சரி, நீங்கள் தான் சொன்னீங்க யார் தலைமையாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி, தமிழ்நாடு முழுக்க கிளைகள் உள்ள கட்சி, மாவட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம் எல்லாமே இருக்குது. விஜய்க்கு எல்லாமே புதுசு இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாங்க, அங்கே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை தூக்கி எறிந்து விட்டு இந்த கட்சி 2வது இடம் பிடிக்கும்னா அது லாஜிக்கலாகவே இல்லையே. இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரக்சர் இருக்கிற கட்சிங்கிறத நான் மறுக்கலை. அதை தாண்டி 3,42,000 ஓட்டு ராமநாதபுரம் சீமையில் ஒரு அறிமுகம் இல்லாத பலாப்பழ சின்னத்தில் நின்று அண்ணன் OPS வாங்குகிறார். 2,90,000 ஓட்டு தேனி தொகுதியில் TTV தினகரன் பெறுகிறார். அவங்க மொத்த ஓட்டே அவ்வளோதான். அவங்க மொத்த ஓட்டா அந்த தொகுதியில் அவ்வளவு, இந்த தொகுதியில் அவ்வளவு, அப்போ வேற உள்ள தொகுதியில எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு, ஜாதி செல்வாக்குல அவங்க வாங்குறாங்க. அதை எப்படி நீங்கள் கட்சி செல்வாக்கா சொல்ல முடியும்? இல்லை, அது போக அந்த கட்சி எப்படி இயங்க வேண்டுமோ அந்த திசை நோக்கி இயக்குவதற்கு அவரால் முடியலை. கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு மிக குறைந்த விலைக்கு அந்த கட்சியை பிஜேபிக்கு விற்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மிக குறைந்த விலைக்கு பிஜேபி வாங்கிவிட்டது. அவங்க இனி என்ன செய்ய போகிறாங்கங்கிறது இனி வர்ற நாளில் தெரிஞ்சிடும். திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அமைப்பு ரீதியாக பலமுள்ள கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, 1000 பிறை கண்ட கட்சியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லாண்மையும் அதிமுக இழந்து விட்ட நிலையில் இன்னைக்கு தம்பி கொள்கை எதிரி என்று பிஜேபியையும் அரசியல் எதிரி என்று திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிற இந்த துணிச்சலை, ஒரே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிற 2 கட்சிகளை எதிர்கொள்ளுகிற இந்த ஆண்மையை வாலிபர்கள் வியந்து பார்க்கிறார்கள். சரி, விஜயோட எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் என்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னாரோ, சரி, அப்போதே நான் புதிதாய் பிறந்ததாய் உணர்ந்தேன். இந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னவர் 41 உயிர்கள் அங்கு இறந்து போன போது, பரிதாபமாக இறந்து போன போது சைலண்டாக அவர் பாட்ட கிளம்பி வராரு. திருச்சி ஏர்போர்ட்டில் கூட கிளம்பி வராரு. எல்லாரும் 1 மாதம் கழித்து யார் வீட்டில் துக்கம் விழுந்ததோ அவங்கள கூப்பிட்டு இவர் துக்கம் விசாரிக்கிறாரு. இது இந்தியாவிலே நடக்காத ஒரு அதிசயம். இல்லை, அவர் போனது தான் புத்திசாலித்தனம். ஓடி போனது புத்திசாலித்தனம். ஆமாம், ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு தலைவன் நிலைமை உணர்ந்து கொண்டு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும். சீனிவாசன் பழி சொல்வார், சிதம்பரம் குறை சொல்வார், சித்தார்த்தன் என்னை குறைத்து மதிப்பிடுவான். நான் மானுட பற்றி இல்லாதவன், சொந்த கட்சிக்காரனையே சாவுக்கு தின்ன கொடுத்து விட்டு நான் சத்தம் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினேன் என்று என்னை உலகம் ஊரும் படிக்கும்.
ஆனால் அந்த இடத்திலேயே நின்று அவர் அதை சமாளிக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டால் மீண்டும் கூட்டம் சேரும். தலைவர் நிற்கிறார் என்று தாவி வருகிற காவிரியைப் போல தொண்டர்கள் மீண்டும் திரளுவார்கள். அசம்பாவிதம் நடக்கும். அசம்பாவிதத்தை அரங்கேற்றுவதற்கு ஒரு கூட்டம் அங்கே திட்டமிட்டு சதி செய்கிறது. மீண்டும் பிரச்சனை வெடிக்கும். திட்டமிட்ட கூட்டம்னா அது யாரு? திமுக கூட்டமா? யாரோ கூட்டத்துக்குள்ள நுழைந்துட்டாங்க. பாட்டில் எடுத்து வீசுறாங்க, செருப்பு எடுத்து எறிகிறாங்க. யாரோ ஒருவர் உள்ள நுழைந்து விடுவார்கள். அதனால இனிமேல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கு. இல்லை, யாரோ செய்திருக்காங்க, சிபிஐ விசாரணையில தான் தெரிய வரும். அதனால நம்ம போறது நல்லது. பழி வந்தா நான் பார்த்துக்கிறேன், அதை தொடச்சிக்கிடலான்னு நம்பினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாயை அனுப்பிட்டார். சார் பணம் கொடுக்கறதுக்கு சார் கேளுங்க, 20 ரூபாய் அனுப்பிட்டாரு. அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டார். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணலைன்னா கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர் கொடுக்க மறுக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவங்கள கூப்பிடலாமான்னு சொல்லி யோசித்து அதை அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அவங்க கூப்பிட்டா நாங்கள் போகிறோம்னு சொன்னாங்க. துக்கத்தில் துயரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மக்கள், எங்களை ஆட்கொண்ட தலைவர் எங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றால் அவர் இருக்கிற இடத்திற்கு நாங்கள் போக தயார்னு போயிட்டாங்க. உங்களுக்கு அரசியல் தெரியாது இல்லை, எல்லாமே தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய ஒரு 50 அரசியல் உங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சம்பவம், நான் நிறைய சொல்லுவேன், நமக்கு நேரம் இல்லை. எல்கே அத்வானி கோயம்புத்தூர் வந்தபோது மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது. அது வந்து இன்றைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளோ குண்டு வெடிப்பு நடந்த போது கூட அங்கே போகாதீங்கன்னு சொன்ன போது எனக்காக தான் இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது, நான் எல்லாரும் போய் பார்ப்பேன்னு பார்த்தார். அவர் தலைவரா, ஐயோ அங்கே வந்தால் இன்னும் பிரச்சனை வரும்னு 4 பேர் சொன்னதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தலைவரா? யார் தலைவர்? இல்லை, அத்வானி இதையும் ஒப்பிடாதீங்க. அந்த வெடிக்குண்டு சம்பவம் நடந்ததற்கு பிறகு லால்கிஷன் அத்வானி வருகிறார் என்றால் அதற்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பதற்கு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசும் அன்றைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற அரசும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தது. இப்போ ஸ்டாலின் அரசு செய்யாதுன்னு நம்புறீங்களா? ஸ்டாலின் அரசு செய்யாதுன்னு நான் நம்பல. உடனடியாக அந்த ஏற்பாடை செய்ய முடியாது. ஏன்னா இரவு முழுவதும் துக்கம், துயரம், கண்ணீர், பிணம், மலருடையம், அடக்கம், போஸ்ட்மார்ட்டம் இப்படியே போனதுக்கு பிறகு அந்த இடத்துல மீண்டும் ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்க தம்பி விஜய் விரும்பலை. வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னார், போனாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார், என்னைக்கு அவங்க கூட இருப்பேன்னாரு. வில்சன் ஒரு நண்பர், ஒரு கல்லூரியினுடைய தாளாளர், அந்த 41 வீட்டுக்கும் போகிறார். எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்தார். அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கிக்கிட்டார். திங்கள் தோறும் உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வரும். உங்கள் வீட்டு பிள்ளைகளின் கல்வி செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் நானே புக் பண்ணி தரேன்னு இன்சூரன்ஸை போட்டுட்டார். அவருக்கு பேர் வில்சன். நீங்க இப்படி ஒரு பர்சனாலிட்டி வேற கட்சியில பார்க்க முடியுமா சார்? பணம் கொடுப்பதோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இல்லை, இப்படி ஒரு பர்சனாலிட்டியை பார்க்க முடியுமான்னு தான் கேட்டேன். முடியாத, உண்மைதான். எங்கேயாவது செய்தி வந்ததா? செய்தி வரல. சரியா தொலைக்காட்சியில வந்ததா? வரல. வலைத்தளத்தில் வந்ததா? செய்தி பேப்பர்ல வந்ததா? வரல. திட்டமிட்டு இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறது தவேகா. யார் செய்யறாங்கிறீங்க? இப்ப ஆளுங்கட்சி செய்தா, அதிமுக செய்தா? நான் என்ன ஊடக தர்மம்னா என்ன? இல்ல, திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, திட்டமிட்டு செய்யறாங்க. நீங்க வந்து திமுக அரசை ஆதரிக்கிறீங்க, இப்போ வரலாம் ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப யார் தான் செய்யறாங்க? நம்ம பேசுறது வந்து ரொம்ப தெளிவா பேசணும் இல்லையா? இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார், யாரோ செய்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிற இடத்துல, துப்பறிகிற இடத்துல நான் இல்லை. ஆனால் இது நடக்கு. அப்ப இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அவரை அவமானப்படுத்துவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள். அவருடைய பயணத்தின் பாதையில் முட்கள் வீசப்படுகின்றன. அவர் மீது கல்லறிவதற்கு சிலர் அணியமாகிறார்கள். ஒரே நேரத்தில் 2 அதிகாரத்தில் இருக்கிற சக்திகளை இவர் கேள்வி கேட்கிறார். அதனாலதான் அவருக்கு கூட்டம் வருகிறது. ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பயணிக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற பொழுது சிபிஐ என்கொயரிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பு அவர்களுக்கு புதிய தெம்பை தருகிறது. அதை நான் வரவேற்றேன். தாவேக்கு அவருக்கு கிடைத்த வெற்றின்னு. ஆமா, அதுல இருந்து தான் என் மீது
நான் இருட்டடிப்புக்கு ஆளாகிறேன். திமுகவில் அது நீங்க திமுக தலைமையிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் என்ன இருட்டடி பண்றீங்கன்ட்டு? இல்லை, என்கிட்ட யாராவது பேசினா கேட்கலன்னு நினச்சேன். என்கிட்ட யாரும் பேசலை. அறிவு திருவிழான்னு ஒரு திருவிழா நடந்தது. சரி. 44 சொற்பொழிவாளர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதில் நியாயமாக மரியாதை தர வேண்டியது எனக்கு. ஏன்னா அந்த இளைஞர்களுக்கான பேச்சு போட்டியை நடத்துவதற்கு நடுவராக இருந்தவனா. சென்னை, சேலம், மதுரை, ராணிப்பேட்டை, காரைக்கால் 5 இடங்களுக்கு போனவனா. அந்த பேச்சு போட்டி நடக்கும் பொழுது தம்பி உதயநிதியினுடைய உத்தரவுக்கு ஏற்ப அதை சரியாக செய்து முடித்து அதை கொடுத்து அவருக்கு பாராட்டை நான் பெற்றேன். உதயநிதியை இவர்கள் முன்னிறுத்துகிற பொழுது அதை மனப்பூர்வமாக வரவேற்றேன். நான் என்ன காரணம்னா, பெரியார் காலத்தில் இருந்து நான் அரசியலை ஒரு மாணவனாக இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கேன். பெரியார், அண்ணா, கலைஞர் யார் காலத்திலையும் நடக்கலை. 250 பாசறை கூட்டங்களை தம்பி உதயநிதி நடத்தினார். 2 லட்சம் உறுப்பினர்களை திமுக இளைஞரணிக்கு சேர்த்தார். நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு பிரச்சார யுத்தத்தை அவர் நடத்தினார். சனாதன ஒழிப்பு மகாநாடு என்று சொல்லி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய பொழுது அதில் கலந்து கொண்டு டெங்கு வைரஸ் மாதிரி அழிக்கப்பட வேண்டியது சனாதனம்னு பேசினார். அவருடைய தலைக்கு விலை பேசப்பட்டது. நிலை குலைவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதை துணிச்சலாக எதிர்கொண்டார். ஆகவே திராவிட இயக்கத்திற்கு இருக்க வேண்டிய போர்க்குணமும் கொள்கை உறுதியும் தம்பி உதயநிதிக்கு இருக்கிறது என்று நான் உதயநிதியை அங்கீகரித்தேன். அவர் என்னை திமுக என்கிற கட்சிக்கு சேர அழைத்தார். அன்பகத்தில் பொய்ப்பெட்டின்னு திமுக மீது வைக்கிற புகார்களை ஒரு பெட்டியில் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கடிதமாக எடுத்து யார் என்ன புகார் சொல்லியிருக்கிறார்னு பார்த்து அதற்கு நான் பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது தம்பி உதயநிதி எனக்கு கருப்பு சிகப்பு வேட்டி எனக்கு அணிவித்தார். அண்ணன் கட்சியில் சேரணும்னு சொன்னார். நான் பதில் சொல்லலை. நான் சிரித்து மழுப்பிட்டு வந்துட்டேன். பந்து இன்னி அண்ணன் மைதானத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் திமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை. இது நடந்தது எப்போ? சட்டமன்ற தேர்தலுக்கு முன். சரி, 2020 நடந்தது. 20 நான் போகாததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன செவ்வி காணுகிறீர்கள்னு அழைத்தீங்கல்ல, திமுகவில் இருந்தால் நீங்கள் என்ன அழைச்சிருக்க மாட்டீங்க. அழைச்சிருக்கீங்களா? யாரையாவது அழைக்க மாட்டீங்க. அழைக்கிற இடத்துல நாஞ்சில் சம்பத் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற ப்ரெஸ் வேல்யூ இது. நான் இப்போ கடந்த நவம்பர் 4 திருமூலர் குரு பூஜை விழாவில் சாத்தனூர், திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் திருமூலர் இருந்த இடம், அங்கே போய் நான் குரு பூஜையில் பேசுனேன். கழுத்தில் ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு பேசினேன். ஆசீவகம் என்கிற கொள்கைக்கு அத்தாரிட்டியாக இருக்கிற கண்ணன் சுவாமிகளுக்கு முன்னிலையில் பேசினேன். திமுகவில் இருந்தால் பேச முடியாது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சான உதயநிதி அவர்கள் உங்களை அழைத்தாரு. நீங்க உங்களுக்கு இலக்கிய பக்கம் உண்டு, எனக்கு இன்னொரு பக்கம் உண்டுன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுன்னு அழைத்தாரு. கலைஞர் இருக்கும்போதே நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு ஆன்மீகம் நிறைய பேசிக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன பழனிவேல் ராஜனை கலைஞர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? ஆமாம், ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் உங்களை ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை அவர் அது எனக்கு ஒரு கேள்வி வரும், தயக்கம் வரும். நான் அதெல்லாம் வேணாம், இதையும் தாண்டி நான் இங்கே போவேன், மீலாது விழாக்களுக்கு போவேன், கடல் கடந்த நாடுகளுக்கு போவேன். அதிமுக காரன் லயன்ஸ் கிளப் தலைவராக இருப்பான். அங்கே இருக்கிற திமுக நகர செயலாளர் அவரை அங்கீகரிக்க மாட்டார். அந்த அரிமா சங்கத்துக்கு அவர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். திமுக அந்த கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறீங்களா? நீங்க இருக்கு. இல்லை, இப்பயும் சில பேர் திமுக காரங்க நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. கோவிலுக்கு போறாங்க. கோவில் வருமானமே அவங்க போடுற காணிக்கை தான். அப்புறம் ஏன் உங்களை மட்டும் ஏன் தடுக்கல? என்ன அவங்க அதில் சிக்கிக்கிட வேண்டாம். என்னுடைய தற்காப்புக்காக நான் செய்கிற திமுக என்ன ஒன்றும் கைடு பண்ணலை. இவர் திமுக அனுதாபியா இருக்காரு, இவரை மெதுவாக திமுக கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான்ல இருக்கும்போது நீங்கள் விஜயை பற்றி மிக தெளிவாக உங்கள் மனம் திறந்து பேசிட்டீங்க. விஜய்க்கு ஆதரவாக அது அமைஞ்சு போச்சு. விஜய்ங்கிறது ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தி அதுதான் திமுகவுக்கு மாற்று சக்திங்கிற லெவலில் பேசிட்டீங்க. அது அவங்களால ஏற்றுக்கிட முடியல. அப்போ அந்த மாதிரி பேசும்போது எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க? என்ன ஏற்றுக்கிடுங்கன்னு விண்ணப்பிக்கிற இடத்துலையும் நான் இல்லை. விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிற அந்த அவங்க வட்டாரத்தில் யார்கிட்ட பேசுனீங்களா? ஆதவ் அர்ஜுன் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி, இந்த பழக்கம் எனக்கு எப்போதும் கிடையாது. அவங்க யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களே? ஏன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். என்ன ஆதவ் அர்ஜுனா என்னை சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னு யாரோ என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. அதுக்கான நேரம் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். நீங்கள் விஜயை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? இல்லை. இவர்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்குது, இவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது
உங்களுடைய இதுக்கு ஓரளவு ஒரு சரியா வராருங்கும்போது நேச்சுரலி சந்திக்க ட்ரை பண்ணிருக்கலாம். சந்திக்க முடியுமான்னு தெரியலையே. நான் ஒரு தலைவன் வெளிவந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறவன். கலைஞர் அப்படி இருந்தார். 4:30 மணிக்கு அறிவாலயத்துக்கு வந்துடுவார். அறிவாலயத்தை சுற்றி நடப்பார். இல்லை, இவர் திராவிட அரசியலேருந்து முழுக்க வெளியே வராரு இல்லையா? திராவிட அரசியலுக்கு இவர் அந்த ஸ்டைல்லேருந்தே இவர் வெளியில் வராரு இல்லையா? இல்லை, திராவிட அரசியல் தான் அவருக்கு அந்த திமுகவுக்கு நீட்சியாகத்தான் நான் தாவேக்காவை பார்க்குறேன். ஆனால் அவருடைய அணுகுமுறை வித்தியாசமான அணுகுமுறை. ஸோ திமுக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செய்ய தவறி விட்டதுன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ கலைஞர் பிறந்த நாளுக்கு ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன். கூட்டத்தில் பேசி வாழ முடியும்னு நம்பிக்கையோடு வந்தவன் நான். இல்லைன்னா ஏதோ ஒரு டிஎன்பிசி போர்த்து குரூப்பாவது எழுதி ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பேன். சரி, உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கரு திராவிட பின்னணி என்ன பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா பேசுறதுனால. அப்போ நல்லா பேசுகிறீங்கன்னா உங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு பொறாமை தானே அது? அது என்னதுன்னு எனக்கு தெரியல. என்னை கூப்பிடலை. நான் என் வாசலில் வறுமை கோலமிடுகிறது. வெறுமை என்னை ஆக்கிரமிக்கிறது. இல்லை, திமுக இப்போ எதிரிகள் புதுசாக ஒருத்தர் சேர்ந்துருக்காரு. இப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி ஆட்களை தான் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தலை. சேகர் பாபுவை தவிர எந்த மாவட்ட செயலாளரும் என்கிட்ட தேதி கேட்கறது இல்லை. என்னுடைய நல்ல நண்பர் செந்தில் பாலாஜி 8 மாவட்டங்களுக்கு அவர் மண்டல தலைவர். அவருடைய வெற்றிக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தில் 57 இடத்துல பேசணும். அவர் கூட என்னை கண்டுக்கிடலை. எல்லா இடத்திலும் ஒரு நிராகரிப்பு இருக்குது, இதில் நீடிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியது வருமோன்னு ஒரு சவாலான கட்டத்தை கடக்க போகிறேன்னா கடந்துருவேனா தெரியலை. என்னமோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரலையா? இல்லை, நம்பிக்கைனா அரசியல் அதிகாரத்தை விரும்பலை. ஒரு வாரிய தலைவர் பதவி தாங்கன்னு கூட கேட்கலை. 1985 மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு எங்கள் மாவட்டத்தில் எல்லா தகுதியும் இருந்து எனக்கு அது கிடைக்கல. நான் உடஞ்சி நொறுங்கி அன்னைக்கு திமுக கூட்டம் ஒன்று நாகர்கோவிலில் கலந்து கொள்ள போன பொழுது மிகப்பெரிய கவிஞர் நாஞ்சில் ஆரிது மறைந்துட்டார். வாணியம்பாடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் நான் கவலையோட மேடைக்கு ஏறின பிறகு ஒரு துண்டு சீட்டில் தலைவனை விட தத்துவம் மேலாதுன்னு எழுதி தந்தார். எப்போ? 85. தலைமையை திருப்திப்படுத்துவது என்ன மாதிரி ஆளுக்கு அழகில்லை, தத்துவத்தை திருப்திப்படுத்தணும். அதுதான் அந்த வேலையை நான் செய்துட்ருக்கேன். இனி அவங்க முடிவெடுக்கணும். இல்லை, நீங்கள் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். ஆமாம். வைகோவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அப்படி ஒரு பெரிய பெரிய ஸ்டாண்டர்டில் உங்கள் தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிட்டவர் இன்றைக்கி விஜய தலைவராக ஏற்றுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? விஜய தலைவராக ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு நான் இன்னும் வரல. பால் வெண்மை, இலை பச்சை, இது எப்படி உண்மையோ அது மாதிரி விஜயினுடைய தலைமை தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்கி இருக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அது உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா விஜய் நம்பர் 2 வருவாருங்கிறீங்க. அவர் சிஎம் ஆகிறது இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, நம்பர் 2னா எடப்பாடியை தள்ளி உதைத்து அப்புறப்படுத்தி விட்டு 2வது இடத்துக்கு வந்துடுவார். எதிர்கட்சி தலைவர் அவர் வருங்கிறீங்க? வருவார். அப்போ அவர் சிஎம் ஆகிறதுல அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் ஆனால் தான் சிஎம் ஆக முடியும். இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? இப்போதைக்கு அந்த வாய்ப்பு என் கண்ணுக்கு தெரியலை. அந்த வாய்ப்பை உருவாக்கணும்னா அவர் இன்னும் நிறைய பாடுபடணும். அதுக்கு அவர் தயாராக இருக்காரான்னு தெரியாது. பிரபல பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் மட்டும் தனியாக நின்றால் 10 சீட்டு கூட வாங்க மாட்டார். 234 விடுங்க, 200 விடுங்க, 150 விடுங்க, 10 சீட்டு கூட வாங்க மாட்டார். அப்படி அவர் வாங்கிட்டார்னா நான் இனிமேல் அரசியல் பேசுறதை நிறுத்தி விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சவால் விடுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாண்டேட்ட என்ன இருக்குது அதுக்கு? பாண்டே இந்த கூட்டத்தை எல்லாம் கவனிச்சாரா? அது பாண்டேயினுடைய வெறுப்பை பதிவு செய்கிறார், அவ்வளவுதான். விஜயால பிஜேபி அதிமுக கூட்டணி வீக் ஆயிடுமேங்கிற கவலையில் பேசுறாரு. அவர் ஏறக்குறை ஒரு சங்கி ஆயிட்டார். யாரு? பாண்டே. என்னுடைய நல்ல நண்பர் தான். நான் இப்போ விநாயகர் சதுர்த்தி விழாவில் அவருக்கு தலைமையில் பேசினேன். மதுரையில் சாணக்கியா சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு விமர்சனம் பண்ணி அவருக்கு தலைமையில் பேசினேன். என்னுடைய நல்ல நண்பர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆனால் அவர் போய் சங்கி ஆயிட்டார். ஒரு ப்ரோ பிஜேபிங்கிற மாதிரி ஆயிட்டார். அப்படி தான் அவர் பேசுவார், அப்படி தான் அவர் பேசணும். அப்படி தான் அவருக்கு ராஜபவன் கதவுகள் திறக்கும். ஒரு நியாயமான விமர்சனங்களை நீங்கள் உள்நோக்கத்தோடு பார்க்குறீங்களே, அது நல்லது தானே. பாண்டைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லது இல்லை? ராதாகிருஷ்ண அண்ணனுக்கே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அண்டை மாநிலத்துக்கு போவோம். பீகாரில் மோடியும் நிதிஷ்குமாரும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஆல்மோஸ்ட் 2/3 ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அவர் முயற்சி பண்ணுறாங்களா?
மோடியும் அமித்ஷாவும் முயற்சி பண்ணுவாங்க. வாரந்தோறும் இனி வருவாங்க. வாரந்தோறும் ஒரு மந்திரி வருவார். அண்ணன் ஸ்டாலினுக்கு ஒரு வரவேற்புக்கு ஒரு மந்திரி அனுப்பணும். அதுக்கு சரி, சென்ட்ரல் ஒரு மினிஸ்டர் வந்தால் ஸ்டேட்ல இருந்து ஒரு மினிஸ்டர் போகணும். இந்த வேலையை அண்ணன் ஸ்டாலின் பார்க்கணும். பீகாராக தமிழ்நாட்டை மாற்ற முடியாது. பீகாரில் பெற்ற வெற்றியை கூட பெருசாக நான் கருதலை. அது எஸ்ஐஆர் தான் காரணங்கிறீங்களா? இல்லை, தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிற 8 நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபாய் 1.25 லட்சம் வாக்காளர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றிக்கு அதுதான் காரணம். பல தேர்தல்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில். இல்லை, இது வெளிப்படையாக நடந்தது. எல்லா கட்சியும் சேர்த்து பார்த்தா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல. தம்பி தேஜஸ்விக்கு பக்குவம் முதிர்ச்சியும் இருந்திருந்தால் அசாதுதீன் ஓவைசி அவரை சந்திக்க முயற்சித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் அவரை கொண்டு வந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அவர் 5 இடத்துல ஜெயிச்சிட்டார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவர்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க, கதவு திறக்கவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க மாயாவதி அம்மையார், அவங்க கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிடுச்சு. அவங்கள கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கணும், செய்ய தவறிட்டார். வடபுலத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற கட்சி ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மியையும் அந்த கூட்டணியில் கொண்டு வந்திருந்தா ஒரு கலர் கிடைச்சிருக்கு, ஒரு பிக்சர் கிளியர் ஆயிருக்கு. ஸோ ராகுல் இந்த தேர்தல் வியூகம்ங்கிறது சுத்தமாக தெரியலையே அவருக்கு. இல்லை, ராகுல் காந்திக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் என்பதை விட அவர் கற்க வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்கிறது. 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் இது ஆய்வு செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்துவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக பலமாக நிற்கிறது, அதிமுகவும் பலமாக இருக்கிறது. சரி, எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு போராட்டம் தாவேக்க அறிவிக்குது. அதுலேயே இவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது சொன்னால் உடனே சால்ஜா அப்போ கூட்டம் வரும் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர் இறங்குறதுக்கு பதிலாக இன்னும் தன்னை ஒரு ஸ்டாராகவே காட்டுகிறார் இல்லையா? இல்லை, அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள். கூட்டம் வந்தது. ஜெயலலிதா இப்படி வருவாங்களா? வந்திருக்காங்களா? இல்லை, ஜெயலலிதா வந்தது இல்லைனாலும் அந்த கட்டமைப்பு வேறு, அந்த கூட்டம் வேறு. இது தனி மனிதனை நம்பி இருக்கு. ஜெயலலிதா வராதது மாதிரி அந்த பாணியை இவர் பின்பற்றுறாரான்னு தெரியாது. ஆனால் அதை மக்கள் குறையாக எடுத்துக்கிட மாட்டாங்க விஜய் வரலைங்கிறத. ஆனால் விஜய் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது, வியர்வை பாசனம் செய்ய வேண்டியது இருக்கிறது. எதற்கும் அஞ்சாத வீரர்களை ஊருக்கு 10 பேரை தயார் செய்ய வேண்டியது இருக்கிறது. திமுக பலமாக இருக்குது, அதிமுக பலமாக இருக்குது. பிஜேபிக்கு இந்த தொகுதி என்னுடைய வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கு ஒரு தொகுதி இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில். வானதி பெற்ற வெற்றி, கமலஹாசன் தைவனால கிடைச்ச வெற்றி, அண்ணன் காந்தி நாகர்கோவிலில் பெற்ற வெற்றி. 86 தொடர்ந்து தேர்தலில் நிற்கிறார், போராடிட்டு இருக்கார், கால் தேய நடந்தார். அவருடைய கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. மொடக்குறிச்சியில் டாக்டர் சரஸ்வதி வெற்றி பெற்றார் என்றால் திமுக வேட்பாளரின் போதாமையால் கிடைத்த வெற்றி. நெல்லையில் என் நண்பன் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்றான் என்றால் அவருக்கு இருக்கிற சொந்த செல்வாக்கும் அதிமுகவினுடைய வாக்கு அவருக்கு விழுந்ததன் காரணமாக கிடைத்திருக்கு. இந்த தேர்தலில் நயனார் வர தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் டபுள் டிஜிட் வருவோங்கிறாரு. அவருடைய நம்பிக்கைக்கு எனக்கு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட வேண்டும், பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டுங்கிற மனநிலையில் நான் எந்த வாக்காளரையும் இதுவரைக்கும் பார்க்கல. விஜய் நான் முதல்ல தனித்தான் நிற்பேன், எனக்கு 2 கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் பேசிவிட்டு இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, அது சரியாக வராது, பீகாரை பார்த்துட்டு சரியாக வராதுன்ட்டு அடுத்தது அதிமுகவோடய பேச்சு நடத்துகிறாங்கிற செய்திகள்லாம் பிரபல பத்திரிகைகள்லாம் ஆத்தன்டிக்காக தந்தியில் வந்துருக்கு. நீங்கள் அதிமுகவை கட்டோட வெறுக்கிறீங்க, அந்த அதிமுகவோட கூட்டணிக்கு விஜய் ட்ரை பண்ணுறாரு. அப்போ உங்கள் ஸ்டாண்ட் என்ன? என் ஸ்டாண்டு தான், நான் தான் திமுக ஆதரவு ஸ்டாண்டு எடுத்துட்டேனே. அப்படி விஜய் ஒரு முடிவெடுத்தா தாவேக்கா நீர்த்து போய்விடும். ஆங்கிலத்தில் சொன்னால் டைலூட் ஆகிடும். தாவேக்கா அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது. அப்போ தாவேக்கா யாரோட தான் கூட்டணி? அதிமுக பிஜேபி தவிர்த்து, திமுக தவிர்த்து வேற கட்சிகள் கூட கூட்டணி வைக்கணும். இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸ் சொல்றீங்க. இப்போ நாளைக்கே ஒரு பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு தினகரனை கூப்பிட்டு பேசலாம். இவங்களாம் அந்தந்த பேக்கெட் தானே ஒரு 2 சீட் 1 சீட் வாங்குவாங்க சார். அது எப்படி ஒரு நாளைக்கே கூப்பிட்டு ஓபிஎஸ் கூப்பிட்டு வச்சு ஒரு 5 தொகுதின்னு கொடுக்கலாம் சார். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுக்கலாம், ஆனால் அவங்க ஒரு தொகுதி 2 தொகுதி வைப்பாங்க. அது போருமா சொல்கிறேன். 234 தொகுதி உள்ள ஒரு ஸ்டேட்டில்
நீங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டா அவங்க இல்ல, முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர் இருந்தவர் ஓபிஎஸ்ஐ போயிட்டாரு. அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து ஆர்கே நகர்ல வாகை சூடி டிடிவி தினகரனே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன சில கட்சிகள் தம்பி விஜயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போதுமா விஜய்க்கு? போதும், சின்ன சின்ன கட்சிகள் போருமா? போதும். குறைஞ்சபட்சம் ஒரு காங்கிரஸ் வேண்டாமா? அது காங்கிரஸ் வருமானு சொல்ல முடியாது. இல்ல இப்ப அதுவும் ஒரு பக்கம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபால் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொறுப்பையெல்லாம் பீட்டர் அல்போன்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. வேற யாரும் இதில் தலையிடப்படாது, அதெல்லாம் பீட்டர் அல்போன்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா விஜய் ஜெயிச்சிருவார். ஸோ இந்த நிமிஷம் வரை நீங்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகலாங்கிறதுல வந்து ஓரளவு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, போனால் எனக்கு அங்கே இயங்க முடியாதுண்ணா. நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பேன். இல்லை, இயங்க முடியாது. ஆனால் உங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப அனுதாபம் ஜாஸ்தியாக தானே இருக்குது. இல்லை, எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கத்தில் நிற்கிறது அரசியல் அறம். வைகோ பக்கத்தில் எதுக்கு நின்று? பாதிக்கப்பட்டார், அதனால நின்று. இப்போ தாவேக்கா பக்கம் நிற்கிறீங்க? தாவேக்கா பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர், அதுக்காக அவரை அங்கீகரிக்கிறேங்கிறத விட அவரை ஆதரிக்கிறேன், அவ்வளோதான். தாவேக்கா பக்கம் உங்களுடைய பார்வை இருக்குது. தாவேக்கா உங்களை கண்டுக்கல, திமுக உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திமுக என்னை ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளலையான்னு நான் கவலைப்படலை. தாவேக்கா என்னை அழைக்குமா அழைக்காதான்னு நான் ஆசைப்படலை. நான் ஒன்றும் இல்லைனாலும் பட்டணத்தார் பாட்டு 10 பாட்டை சொல்லி நான் என் பாடம் நடத்திடுவேன். நாஞ்சில் சம்பத் நிறைய குழம்புறாரோ? இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. தமிழ் படித்தவனுக்கு குழப்பம் வராது. உங்களை பற்றி இப்போ ஒரு சமீபத்தில் மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பத்துக்கு வந்து விஜய் தரப்புலேருந்து இனோவா கார் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கவனிக்கிறீங்களா? அப்போ கவனிச்சிங்களா? இனியும் இன்னோவா காரு தானே. நான் இன்னோவா காரை திருப்பி கொடுத்ததே போடலையா? மறுபடியும் ஒரு இன்னோவா கார் இங்கேருந்து வரும், பனையூர்லேருந்து வருங்கிறாங்க. அப்படி அது மீம்ஸ் போடட்டும், அதனால நான் வருத்தப்படலை. அந்த தம்பிகளுக்கு கவனத்தையே நான் கவர்ந்துருக்கிறேங்கிறது தான் எனக்கு இருக்கிற ப்ளஸ். ஸோ இந்த கலங்கிய நீரோடையிலேருந்து எப்போ தெளிவு பெறும் உங்கள் மனசு? அது சூழல் தானே உருவாக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். இல்லை, எலெக்ஷனுக்கு நெருக்கம் வருவது வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவு எடுத்துருவீங்க. திமுகவோட தொடர்வதா அல்லது தாவேக்கா பக்கம் போகல? திமுக கூட தொடர்வது தான் நியாயம். ஆனால் அங்கேருந்து எப்படி அழைப்பு, பனையூர்லேருந்து எப்படி அழைப்பு வருதுங்கிறது தெரியாது. அப்படியெல்லாம் நோக்கவும் இல்லை. அப்படி இருக்கிறதெல்லாம் நான் யார்ட்டையும் போய் விண்ணப்பிக்கவும் இல்லை. அதாவது சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, நீர் வழிப்படும் புனை போல் ஆரியர் முறை வழிப்படுவோம். தண்ணீரில் போகிற தெப்பம் இருக்க, தெப்பம் அதனுடைய திசையை தீர்மானிக்க முடியாது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும். நான் தெப்பமாக இருக்கேன், தண்ணீர் என்ன எங்கே கொண்டு விடும்னு எனக்கு தெரியாது. நன்றி, வணக்கம்.